எப்பொழுதும் போல் முதல் 2 போட்டிகளை சாமிக்கிவிட்ட மும்பை 3வது போட்டியில் வெகுண்டெழுந்து நடப்பு சாம்பியனை துவம்சம் செய்துவிட்டது. முதல் போட்டியில் தோல்வியடைந்த கொல்கத்தா 2வது போட்டியில் வெற்றி பெற்று ஃபார்முக்கு திரும்பியது. மார்ச் 31ஆம் தேதி மும்பை கொல்கத்தா அணிகள் வான்கடை மைதானத்தில் மோதின. டாஸ் வென்ற எம்ஐ தைரியமாக பவுலிங் தேர்வு செய்தது. டீகாக், நரேன் இருவரும் ஓப்பனிங் இறங்கினர். ஆரம்பத்திலேயே மும்பை வெறிகுண்டு தாக்க ஆரம்பித்து விட்டது. என்ன ஏது என்று சுதாரிப்பதற்குள்ளேயே கொல்கத்தா 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்து விட்டது. இந்த அடியில் இருந்து கடைசி வரை அந்த அணியால் மீள முடியவில்லை. தொடர்ந்து 16.2 ஓவரில் 116 ரன்களுக்கு கேகேஆர் சுருண்டது. இதையடுத்து களமிறங்கிய எம்ஐ 12.5 ஓவரில் 121 ரன்கள் எடுத்து மெகா வெற்றியை பதிவு செய்தது. இதன் மூலம் புள்ளி பட்டியலில் தற்போது 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் எம்ஐ வெற்றி பெற்றதற்கு அறிமுக வீரர் அஸ்வினி குமார் தான் முக்கிய காரணம். T20 போட்டிகளில் அதிகம் ஆடாத அஸ்வினி முதல் பந்திலேயே கேகேஆர் கேப்டன் ரஹானவி தூக்கிவிட்டார். இதற்கு முன் அலி மொர்டஸா, அல்சாரி ஜோசப், டிவால் பிரேவஸ் மூவரும் தங்களின் அறிமுக ஐபிஎல் தொடரின் முதல் பந்திலேயே விக்கெட் எடுத்து சாதனை படைத்தனர். அந்த லிஸ்டில் தற்போது அஸ்வினி குமார் இணைந்துள்ளார். 3 ஓவர்கள் வீசிய அஸ்வினி 24 ரன்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் போட்டியிலேயே தான் ஒரு டான் என நிரூபித்த அஸ்வினியின் சொந்த ஊர் சண்டிகரின் அருகில் உள்ள ஜன்சேரி. T20 மற்றும் முதல் தர போட்டிகளில் பஞ்சாப் மாநிலத்துக்காக ஆடியுள்ளார். ரஞ்சி கோப்பை, சையத் முஷ்டாக் அலி T20 தொடரில் இவரின் பந்துவீச்சு பரவலாக கவனம் பெற்றது. கடந்த ஆண்டு பஞ்சாப் கிங் அணியில் அஸ்வினி குமார் இடம்பெற்றிருந்தார். ஆனால் ஆடும் பிளேயிங் 11இல் இவருக்கு இடம் கிடைக்கவில்லை. சொற்ப போட்டிகளில் ஆடியிருந்தாலும் இவரின் அசாதாரண பவுலிங் திறமை பார்த்த மும்பை மெகா ஏலத்தில் அஸ்வினி குமாரை 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. தற்போது அறிமுக ஐபிஎல் போட்டியிலேயே அதிரடி ஆட்டக்காரர்களை வீழ்த்தி யாரா இந்த பையன் என அனைவரையும் திரும்ப பார்க்க வைத்திருக்கிறார். சென்னைக்கு எதிரான போட்டியில் விக்னேஷ் புத்தூரை அறிமுகம் செய்த மும்பை தற்போது அஸ்வினி குமாரை இறக்கியுள்ளது. இதனால் வரும் போட்டிகளில் மும்பை அடுத்ததாக எந்த இளம் பவுலரை இறக்கி மேஜிக் காமிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது.